அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாராந்தவாணி எத்தனாம் தேதி வரக்கூடிய எடிஷன்னா நெக்ஸ்ட் வீக் 9ஆம் தேதி வரக்கூடிய எடிஷனுக்குள்ள வீடியோ போடுறோம். ராணி குறுக்கெழுத்து போட்டி. இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மூளைக்கு வேலைன்னு சொல்லுவோம். மூளைக்கு வேலை என்றைக்கு வரக்கூடியதுன்னா 9/8/2026 அன்றைக்கி வரக்கூடியது. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். படைனா ஆர்மி சொல்லலாம். 2 எழுத்துல கேட்டிருக்காங்க. படைனா இராணுவம் சைனியம்னு சொல்லலாம். இல்லைன்னா இங்கே என்ன நான் சொல்கிறேன்னா சேனை அப்படின்னு நான் சொல்கிறேன். சேனை அப்படின்னா படை, இல்லைன்னா தானை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று மேலேருந்து கீழே என்ன குழந்தை வந்து ப்ரெக்னெண்ட்டுக்கு வந்து தாய் சேய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சேய் அப்படின்னா குழந்தை. மகவுனாலும் குழந்தைய தான் சொல்லும். ஓகே. 2வது கேள்வி இடமிருந்து வளம். வெற்றிலை பாக்கு அடங்கிய மங்கள பரிசு. வெற்றிலை பாக்கு அடங்கிய மங்கள பரிசாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா தாம்பூலம். சான்ஸ்கிரிட்லேயும் இதான் வந்து தாம்பூலம். ஓகே. அப்போது 2 மேலேருந்து கீழே இருக்கா. தேசிய மலர். இந்தியாவுடைய தேசிய மலர் என்னென்னா தாமரை, லோட்டஸ், பங்கஜம்னு சொல்லலாம், கமலம்னு சொல்லலாம். ஓகே. கல் உலோகம் போன்று இதுவும் ஒரு வகை சிற்பம். கல்லில் சிலை செய்தாங்க, உலோகத்தில் சிலை செய்தாங்க, பஞ்சலோகத்தில். 4 இடத்துல கேட்டிருக்காங்க. மத சிற்பம் சொல்லலாம், சுதை சிற்பம் சொல்லலாம். இங்கே நான் என்னன்னு சொல்கிறேன்னா களிமண்ணால் செய்தது. களிமண். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே இல்லை, 4க்கு மேலேருந்து கீழே இருக்குது. குடந்தை அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? கும்பகோணம். 3 சொல்லி நான் வேணுங்க. ஸோ கும்பகோணம் அப்படின்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு குடமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா வந்து அவருடைய அமிர்த குடத்தை இங்கே தான் வைத்திருந்ததாக சொல்கிறாங்க. இது திருக்குடந்தை அப்படின்னு சொல்லி கூட நம்ம சங்ககால நூலெல்லாம் சொல்கிறாங்க. 4 இடமிருந்து வளம் என்ன? ஒரு வகை ஆடினா நம்ம சயின்ஸில் கிளாஸுன்னு ஒன்று படிச்சிருப்போம். கண்ணாடியை வந்து 4 வகையாக பிரிக்கலாம். சமதள ஆடி அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளேன் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். 2வது குவி ஆடின்னு சொல்லலாம். குவி ஆடி அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர். அப்படி இல்லைன்னா இங்கே குழி ஆடி கூட சொல்லிக்கலாம். குழி ஆடி அப்படின்னா கான்கேவ் மிரர். 4வது ஒன்று இருக்குது பரவளைய மிரர், பேரபோலிக் மிரர். நம்மளுக்கு தேவை கூக்கு அடுத்து வரக்கூடியது குவி இல்லைன்னா குழி சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த சைடு வேறு ஹிண்ட்டே வரல, அதனால். ஓகே. 5 விசில். வேறு சொல்லுங்கள். விசிலுக்கு ஊதல் அப்படின்னு சொல்லலாம். ஊதல் அப்படின்னா அது வந்து விசில்னு அர்த்தம். ஊதல் சொல்லலாம். சீல்கை சொல்லலாம். நெடுவிழி சொல்லலாம். சீல்கை சீட்டி அடிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா விசில் ரொம்ப ஊதி அடிக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? மகிழ்ச்சியாக ஆடலாம். எதில் ஆடலாம்? நான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். சம்டைம்ஸ் இது யோசிக்க டைம் ஆகுங்கனால. ஸோ ஊஞ்சலில் ரொம்ப சந்தோஷமாக ஆடலாம். ஊஞ்சலில் ஆடுறது எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒரு விஷயம். மகிழ்ச்சியாக ஆடலாம் இதில். ஓகே. 6வது கேள்வி. பாதம் சுமக்க தலையில் வைப்பாங்க. பாதம் சுமக்கக்கு தலையில் ஒரு வட்ட துணியாட்டம் சுற்றி வைக்காங்களா, அது என்னன்னு கேட்காங்க. சும்மாடு. பதில் என்ன? டு. ஓகே. 6 மேலேருந்து கீழே இல்லை. 8 பாணப்பட்டது எழுதிய நூல். பாணப்பட்டது எழுதியதுன்னா பாணப்பட்டது வந்து ஹர்ஷவர்தன் அரசவையில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரச கவிஞர். இவர் சமஸ்கிருத கவிஞர் தான் சொல்லணும். ஓகேங்களா. இவர் வந்து ஹர்ஷ சரிதம் எழுதினார் அவங்க அரசருடைய ஆட்சி முறை பற்றி. அதுக்கு இடம் இல்லைங்க. காதம்பரி அப்படின்னு சொல்லி ஒரு காதல் புதினம் எழுதினார்.
அவ அதை ஃபுல்லாக எழுதி முடிக்கவே இல்லை. அந்த புதினத்தை வந்து பூஷ்ணப்பட்டதை தான் எழுதி முடித்தா அவருடைய பையன். ஓகே, 7 மேலேருந்து கீழே இருக்கா. கப்பலை நிறுத்த உதவுவது. கப்பலை நிலைநிறுத்துவது அப்படின்னா கப்பல் நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு எது யூஸ் பண்ணுவோன்னா ஆங்கர், தமிழில் நங்கூரம்னு சொல்லலாம். ஸோ பதில் என்ன? நங்கூரம். 10 இடமிருந்து வலம் இருக்கா, இருக்கு. வளைந்த முதுகு. 3 முதுகு வந்து பெண்டு போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? கூன் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, 5 வளையாது, 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. 9 3 கோணங்களே கூடையாது. 3 கோணங்கள் உடைய 3 சைடு இருக்கும். முக்கோணம், ட்ரையாங்கிள். ஓகே, 9 மேலேருந்து கீழே என்ன? நீளமான காய். நீளமான காய்ன்னு நம்ம புடலங்காய் தான் சொல்லுவோம். இங்கே மூளைலாம் ஆரம்பிச்சுக்கு. ஸோ முருங்கைக்காய் கூட சொல்லலாம். நீளமான காயில் முருங்கைக்காயையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, இது கரெக்டான்னு பார்ப்போம். 12 இடமிருந்து வலம் என்ன? மதம் சார்ந்த சொற்பொழிவு. மதம் சார்ந்த சொற்பொழிவுனா ஆன்மீக பிரசங்கம் அப்படின்னு சொல்லலாம். சமய பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. 11 இடமிருந்து வலம் என்ன? ஈடு. ஏதாவது லோன் வைக்க போவீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஈடு, அதுக்கு சமமாக ஏதாவது கேம்லலாம் முன்னாலெல்லாம் விளையாடலை அடமானம் வைப்பாங்கள்ல, பணையம், ஈடு. இந்த இதுக்கு பதில் ஈடுக்கு எதுக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, 13 தலைக்கு இது தேய்த்து குளித்தல் நல்லது. தலைக்கு சீயக்காய் தூள் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த தூள் வந்து என்ன காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீகைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழிக்கண்டா சீகைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காயோடைய தூள் தான் சீயக்காய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பொடுகு பேனு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தூள். தலைமுடியில் உள்ள எண்ணெய் பிசுபிசுப்பையும் எடுத்து விடும். இது அடுத்த வாரம் ஆகக்கூடிய ராணி புத்தகத்துக்குரிய மூளைக்கு வேலை. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.